இருக்கு. திருஷ்டி சுற்றி போடலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது படம். 2.5 மணி நேரம் படம் போகிறதே தெரியல. நல்லா இருக்குது படம். எல்லாருமே ஃபேமிலியாக கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இது இப்போது நடக்கிற ஜென்ரேஷன் தான். இப்போ அம்மா கிட்டேயும் ஒய்ஃப் கிட்டேயும் மாட்டின்னு முடிக்கிறோம்ல, 2 பேருக்கும் இல்லாமல் அதுதான் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ஓகே, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்துடலாம்ப்பா. இந்த படத்தை வந்து பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி டிவோர்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த படம் வந்து பார்த்தாங்கன்னா ஒன்று சேர்ந்துருவாங்க திருப்பி. படம் ஓகே ரகம் தான். ரொம்ப பெரிய ஒன்றும் ஒரு கடைக்குட்டி சிங்க அளவுக்கோ நம்ம வீட்டு பிள்ளை அளவுக்கோ கிடையாது. 10க்கு ஒரு 8, 7 கொடுக்கலாம். ரொம்ப செம்மையாக இருக்குது. பாரு, டிஓபியும் சூப்பராக கலக்கியிருக்காரு. டைரக்டர் எல்லாமே நல்லா இருக்குங்க. இது எப்படின்னா இமோஷன், ஒரு காமெடி எல்லாமே கலந்து தான் போயிட்டு இருக்கு. ஒரு மசாலா கலவை மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்குது. அழகா பாண்டியராஜன் எடுத்தாலும் அதை எங்க சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிச்சு எங்க புரட்சி தலைவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்க அப்பன் விஜய் சேதுபதி ஐயா நடிச்சு படத்தை தூள் கிளப்பிட்டாங்க. மாமியாருங்க மருமவங்க புருஷனை சும்மா விட மாட்டாங்க. ஒரு பக்கம் மாமியார் தொல்லை, ஒரு பக்கம் பொண்டாட்டி தொல்லை, பின்னாடி பார்த்தா அம்மா தொல்லை. 3 பேருக்கு நடுவில் புருஷங்காரன் மாட்டின்னு தவிப்பான் பாருங்க, அவனுக்கு அட்டாக்கே வந்துடும். இன்ஷனில் டிவோர்ஸ்ன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. எல்லாரும் வந்து ஃபேமிலி கப்பல்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கணும் மூவி. அப்போ தான் நல்லா தெரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஸ்டண்ட்டு, காமெடி, கெமிஸ்ட்ரி, ஈகோ எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லா சீனுமே நல்லாயிருக்கு. வீட்டில் இருக்கிறவங்க மாமியாருங்க தெரிஞ்சுட்டா போதும், வேறு எதுவும் வேண்டாம். விஜய் அஜித் சார் வந்து இந்த கேரக்டர் இந்த மாதிரி படங்கள் எடுக்கலான்னா அவங்களுக்கு வந்து கமர்ஷியலி எடுத்தாதான். ஏன்னா அவங்களுக்கு போடுற பட்ஜெட்டு அதை ஈக்குவலைஸ் பண்ணோன்னா கமர்ஷியலி எடுத்தாகணும். இந்த மாதிரி ஃபேமிலி இதில் போய் எடுத்துட்டு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அது ரீடேக் எடுக்குமானா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்களாம் இது மாதிரி நடிக்கிறது கஷ்டம் தான். கொஞ்சம் ஒரு லைட்டாக லேகாக இருக்க மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் டிஃப்ரென்சேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் எனக்கு பாரதி கண்ணம்மா சீரியலில் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாங்க. என்னடா நம்ம கண்ணம்மா நடந்து போதே அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மாதிரி தான் போச்சு. ஏன்னா அதில் ஃபுல்லாகவே கண்ணம்மா நடக்கிறத வச்சே ஒரு இவ்வளோ சீரியல் பண்ண முடியுங்கிறத அதை நிரூபிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நித்யா மேனன் இது வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதையே படமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. அதை தாண்டி படத்தில் நல்லா காமெடி இருந்தது. அந்த காமெடியோடு அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக எதுவும் சொல்ல வரல. ஸோ பாண்டியராஜன் பொறுத்த வரைக்கும் அவர் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுவார் மக்களோட. பட் இந்த இடத்துல காமெடி கலந்து எமோஷ்னலாக இருந்தது. படம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் காமெடியாக இருந்தது. எந்த ஒரு லாகுமே இல்லை. அண்ட் நித்யா மேனன் விஜய் சேதுபதியுடைய கேரக்டர் செம்மையாக இருந்தது. அவங்களுக்கு வந்து நடிப்பு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில். யோகி பாபுக்கு இனிஷியலாக ஒரு ஸ்கோப் கொடுத்தாங்க. அவரோட விஷுவல்ஸ், அவரோட காமெடி அதெல்லாம் காமிச்சிருந்தாலும் போக போக அப்படியே ஃபேட் ஆகி அப்படியே கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. மேபி அவரை வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சீரியஸாக போகும்போது அப்போ ஒரு நல்ல காமெடியாக அதாவது செகண்ட் ஹாஃப்ல வந்து வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனால் அவரும் அந்த டீசெண்டாக என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிருக்காரு. இப்போ சொல்லணும்னா தீபா, விஜய் டிவி தீபா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கேரக்டர் நான் செம்மையாக இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் இயக்குநர்கள். அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது படம். ஓவராலாக சூப்பராக இருக்குது. குடும்பம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழணும் ப்ரோ. டைவர்ஸ்னு போயிடக்கூடாது, அதான் சொல்கிறாங்க. படம் சூப்பராக இருக்குது, எல்லாரும் போய் பார்க்கலாம்.